வந்து டூம் லைட்டை கையில் கொடுத்துருவாங்க. சரி சரி. அதை நான் அதை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும். அவங்க அந்த இன்ஜின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சின்ன வயசு இல்லைங்களா, அப்படி பண்ணும்போது டக்குன்னு தூக்கம் வந்துடும். ஒரே வேலை அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துடும். கரண்ட் வச்சிருவாங்க கையில. அவர் குடிச்சாருன்னா அவருக்கே தெரியாது அவர் என்ன செய்யறாரு. ஆமா, பல தடவை வந்து எங்க அம்மா அடிச்சு இருக்கிறத நாங்க போய் தடுக்க போகும்போது எங்களுக்கு சரியான அடி வரும். ஒரு சில நேரங்கள்ல ஏன் ஈவினிங் ஆகுதுன்னு இருக்கும், நைட்டு வரும்னு இருக்கும். பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கங்க வீங்கிடும், கை வீங்கிடும், இந்த ஃபிங்கர் எல்லாம் வீங்கிடும், கண்ணு வீங்கிடும். நிறைய தடவை இந்த உதடு வீங்கி தொங்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி நிறைய பேருக்கு நம்மள பார்க்கவே பிடிக்க, கண்ணுல தூக்கம் இருக்கும், சரீரத்துடைய வலியை வந்து நான் ஃபீல் பண்ணினே இருக்கேன். அதனால ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கு. நீங்க தூங்கிய பல வருஷம் ஆச்சு. பல வருஷம். நீ காமிக்கிற கடவுள் வந்து உயிருக்கே போராடுங்கிறாரு. துணி பார்த்தா ஒரு துண்டு தான் இருக்கு. அவர் மேல என்ன பரதாபா இருக்கு, நமக்கே பரதாபம். பேசும்போது அவரு சொன்ன ஒரு இன்னொரு வார்த்தை, இல்ல அவர் உனக்காக தான் செத்தாரு, நீ இந்த செத்தாரு கெத்தாருன்னெல்லாம் என்கிட்ட பேசாத, நீ இதுக்கு மேல பேச ஆரம்பிச்சுன்னா ஆங்கிள் இருக்கு, 8 கால் மேல போட்டுருவாங்க. வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச என் கண்ணு முன்னாடியே ஒரு 5 பைபிளை இப்படி கிழிச்சு இப்படி பிச்சு அப்படி மோரியில போடுவேன். சூசைட் பண்ண நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய அந்த ரூமுக்குள்ள போய் அம்மாவுடைய அந்த புடவையை வந்து அந்த மெலிசா இருக்கிற புடவையை எடுத்து மேலே ஃபேன்லலாம் நான் கட்டி எல்லாமே லாக் பண்ணும் போதெல்லாம் என் காதில் அடிச்சுட்டு இருக்கிறது ஃபைல் க்ளோஸ். என் ஃபைல் க்ளோஸ் ஆனதுனால நானும் க்ளோஸ் அப்படின்ற அந்த எண்ணத்துல என் தலையை நான் வில்ல விடுற என்னுடைய ரூம்ல ஒரு சத்பார்ந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. God bless you. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பெங்களூர்ல உங்களை பார்க்கறது. எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதில் வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய உங்கள் சேனலில் நாங்கள் பார்த்துருக்குறோம். நிறைய பேருடைய அந்த டெஸ்ட் மணி அவங்க சொல்லும்போது நாங்கள் அவங்கள டிவியில் பார்க்குறதுக்கும் உங்களை சேனலில் பார்க்குறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசத்தை பார்க்குறோம். ஊழியக்காரங்க நாங்கள் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறதும், வாழ்க்கையை சாட்சி நீங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிறதும் நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தவிர்த்து எனக்குள்ள ஒரு ஆசை தான், ஈடன் டிவியில் எப்போ நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஐயா. தேங்க்ஸ் பிரதர். ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நான் போகலான்னு பார்க்குறேன். உங்களுடைய மினிஸ்ட்ரி இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தீங்க, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாருங்கிறத கேட்கும்போது பலருக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. நீங்கள் உங்கள் பூர்வீகம் எல்லாமே பெங்களூர் தானே? ஆமாம், நாங்கள் பெங்களூர் தான். நான் பிறந்து வளர்ந்தது பெங்களூர். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து ஒரு கோணிப்பை வியாபாரிங்க. கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க 2 தம்பிங்க. சரி. அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க. வீட்டு வேலை செஞ்சுதான் எங்களை வளர்த்தாங்க. அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய வருமானம் இல்லை அப்பாக்கு. சரி. அப்பா வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்டர். ஆமா, அவர் ரொம்ப குடிப்பழக்கத்துல பயங்கரமான ஒரு அடிக்டர் அவர். எனக்கு கருத்து தெரியும் போது சரி அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு எங்களை வளர்த்ததுனால அதிகமான பெரிய படிப்பு இல்லை, படிக்க முடியல. குடும்ப சூழ்நிலை வந்து படிக்க வைக்க முடியல. எவ்வளவு படிச்சீங்க? நான் 7th ஸ்டாண்டர்ட். 7th வரைக்கும் தான் படிச்சீங்க. ஃபீஸ் கட்ட முடியல. வீட்டில் வந்து எப்பயுமே நம்மளை ஸ்கூலில் விட்டு துரத்துவாங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டலன்ட்டு தான். நம்ம ஸ்கூலில் கூட இவங்க எப்போ வெளியே போவாங்கன்றது தான் இருந்தது. ஏன்னா அந்த படிப்பறிவு இல்லாமல் ரொம்ப ஒரு மக்கு ஸ்டூடெண்ட். அப்படின்னா தமிழ் மீடியம் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் எழுத்து கூட்டி படிக்க தெரியல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பின்புலமா? இல்லை, நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா கூட பிறந்த சில பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் சாமியாருங்க. ஓ அப்படியா? ஆமாம், அவங்களாம் டெம்பிள் வச்சுருந்தாங்க. ரொம்ப பூர்வீகமாக ஹிந்து.
இயேசுனா யாருன்னே தெரியாது. ஓகே. எங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு எப்படியாப்பட்டவர் அப்படின்னா, எங்க அம்மா வந்து எல்லா படமும் வச்சிருப்பாங்க. ஓ. அந்த படத்துல இயேசு படத்தையும் வச்சு அவருக்கும் ஒரு பூ வைப்பாங்க. ஓ, அந்த மாதிரி. எல்லா கடவுளும் எல்லா கடவுளையும் வச்சு அவரையும் வச்சு ஒரு பூ வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் எப்படி இருந்தது சின்ன வயசுல? நம்ம கடவுள் நம்பிக்கை வந்து இந்து கடவுள் மேல ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கை தான். சரி சரி. நமக்கு அப்பா அம்மா எதை காமிச்சாங்களோ அந்த கடவுளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம சின்ன வயசுலயே வந்து வேலைக்கு சேர்த்துருவாங்க. இந்த 2 மாசம் லீவ் கிடைக்கும் ஸ்கூல்ல. அந்த 6 வயசு 7 வயசுலயே அந்த 2 மாசம் லீவ்லயே எடுத்துன்னு போயிட்டு ஒரு கேரேஜ்ல போட்டுருவாங்க. அப்படியா? வீட்டுல இருந்தா ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோ வந்து இரும்பு பீரோ செய்வாங்க. அதை அந்த பட்டி பார்க்கும்போது அந்த எம்பிரி பேப்பரை வச்சு தேய்ச்சின்னு இருக்கும். அந்த சின்ன வயசுலயே அந்த வேலைங்களை செஞ்சதுனால அங்க நான் போன இடத்துலயும் சரி குடும்பத்திலயும் சரிங்க, அவங்க எந்த கடவுளை பத்தி அதிகமா சொன்னாங்களோ அதுதான் என்னுடைய பக்தி ரொம்பவா இருந்தது. ஓ, ஸோ அதில் தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. ஆமா, அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். பட் ஆனால் வளர்ப்பு கஷ்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா? அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு எடுத்துட்டு வர்றது தான் சாப்பாடு. ஓ, செய்யறத காட்டிலையும் ஓகே ஓகே. வீட்டு வேலை செய்யும் போது அவங்க ஒரே பாத்திரத்துலயும் சாப்பாடும் இருக்கும், அதுலயே சாம்பார் இருக்கும், அதுலயே ரசம் இருக்கும், அதுலயே மிச்ச மீதியான கூட்டு இருக்கும். அதுக்கான செப்பரேட் டிஃபன் கூட சரி இருக்காது. ஒரே தூக்குல வந்து அப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் ஆகும். அப்போ அதுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறோம். அதான் அதுக்கப்புறம் பாட்டிடுறீங்க படிப்பை. ஆமா. அப்புறம் எங்க வேலைக்கெல்லாம் எங்க போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே நான் ஒரு ஆட்டோ கேரேஜ் மெக்கானிக் ஷாப்ல போயிட்டு என்னை கூட்டு போயிட்டாங்க. பயங்கர கொடுமை கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட், ஒரு லைட்டு வந்து டூம் லைட்டை கையில் கொடுத்துருவாங்க. சரி சரி. அதை நான் அதை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும். அவங்க அந்த இன்ஜின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சின்ன வயசு இல்லைங்களா, அப்படி பண்ணும்போது டக்குன்னு தூக்கம் வந்துடும். ஒரே வேலை அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துடும். கரண்ட் வச்சிருவாங்க கையில். உடனே கையை உதறி அதை ரொம்ப ரொம்ப அந்த கரண்ட் வைக்குவாங்களேன்னு பயந்துக்கிட்டு அந்த லைட் அது வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் ஒரு வருஷத்துக்கு மேல அந்த வேலை செஞ்சேங்க. அதுக்கப்புறமா மகாலட்சுமி தியேட்டர்ன்ட்டு ஒரு டென்ட் இருந்தது. சரி. அங்க வந்து அந்த டென்ட்ல வந்து படம் போடுவாங்க. அப்போ அந்த டென்ட்ல வந்து கேன்டீன்ல வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். அந்த கேன்டீன் வேலைக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் டைம்ல பாப்கார்ன் எல்லாம் வச்சு சிப்ஸ் எல்லாம் வச்சு அந்த கேப்ல போயிட்டு அதை வித்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு வேலைங்க செஞ்சிருக்கிறேங்க. வேலை மாறிட்டே இருப்பீங்க? மாறிட்டே இருக்கும். இங்க இருந்தாங்க. ஆமா ஆமா, மாறிட்டே. எவ்வளவு சம்பளம்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, வாரம் வந்து 80 ரூபாய், ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 15 ரூபாய் தான், அப்படிதான் கூலி. எங்க அப்பாவுக்கு வந்து சனிக்கிழமான காசை கொடுக்கணும். அப்படியா? ஆமா, அவங்க கையில கொடுத்துடணும். அவர் கையில கொடுத்துடணும். சரி சரி. சனிக்கிழமான காசை கொடுக்கணும். மாச சம்பளம் அப்படின்னா அந்த டேட்ல வந்து எங்க அப்பா எதிர்பார்ப்பாரு. எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப பயந்து வேலைக்கு போன காலம். அப்பா அடிப்பாரு திட்டுவாரு அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்தது. சரி. அது இப்பத்துக்கு நல்லதா இருக்கு. இன்னொன்னு வந்து அவர் குடிச்சாருன்னா அவருக்கே தெரியாது அவர் என்ன செய்யறாரு. ஆமா, பல தடவை வந்து எங்க அம்மா அடிச்சு இருக்கிறத நாங்க போய் தடுக்க போகும்போது எங்களுக்கு சரியான அடி வரும். ஒரு சில நேரங்கள்ல ஏன் ஈவினிங் ஆகுதுன்னு இருக்கும், நைட்டு வரும்னு இருக்கும். அதில் முடிச்சுட்டு போனோம்னா அந்த வெல்டிங் உடைய அந்த புகை கண்ணுக்கு போயிடுச்சுன்னா ரெட் ஆயிடும் கண்ணு, நைட்ல தூக்கமே வராது. ஓகே ஓகே. அப்போ நாங்க வந்து உங்களுக்கு 12-13 வயசு இருக்கும் அந்த டயத்துல இல்ல? எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 14 வயசு. 14 வயசுல வந்து நான் வெல்டிங் ஷாப்ல இருக்கிறேன். 14, 15, 16 வயசெல்லாம் வந்து அந்த வேலையை வந்து கத்துக்க வேண்டிய ஆர்வத்துல இருந்தேன். அப்போ ரொம்ப இன்னும் பயங்கரமான ஒரு நாலேஜ், அந்த வேலையில கிடைச்ச நாலேஜ் வந்து வீட்டுடைய கஷ்டத்தையும் அப்பாவுடைய டார்ச்சரும் வந்து அதிகமா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஏன் நைட்டு வருதுன்னு ஆயிடும். நைட்டு வந்தாலே எனக்கு பயம். நைட்டு வந்தாலே போனாலே சண்டையா தான் இருக்கும். சண்டை இருக்கும். 2வது நைட்டு தூங்க முடியாது. 3வது என் சரீரத்துல ஒரு பலவீனம். என்ன மாதிரி? எனக்கு வந்து என்ன அப்படிங்கன்னா, அந்த பிளட்டு ரத்தம் கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இவருடைய ரத்தம் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபீவர் ஒன்று வந்ததுங்க எனக்கு, ஒரு டைஃபாய்டு மாதிரி ஒரு ஜுரம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே வீங்கிடும். கை வீங்கிடும், இந்த ஃபிங்கர் எல்லாம் வீங்கிடும், கண்ணு வீங்கிடும். நிறைய தடவை இந்த உதடு வீங்கி தொங்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி.
ரொம்ப என்னுடைய ரொம்ப ஸ்லிம், ரொம்ப ஒல்லியா இருப்பேன். நான் வீங்கின இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்படியே அது பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கும் அந்த மூஞ்செல்லாம். நிறைய பேருக்கு நம்மளை பார்க்கவே பிடிக்காது அந்த டைம்ல. அப்ப அம்மாவுக்கு சொல்லும் போது அம்மா சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் போலான்னுவாங்க. வசதி இல்லை. போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க வசதி இல்லை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு. ஆமா, அவங்க கொடுக்க வேண்டிய அந்த மாத்திரை மருந்து சாப்பிடுவோம், அது நல்லாவே ஆகாது, அதை தாங்கணும். அதனால சில வலிகளை வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல. நைட்ல ரொம்ப அனுபவிப்பேன். ரொம்ப நேரம் ஏஞ்சி உட்காந்துக்குவேன். நிறைய பேர் அந்த சில்லுன்னு தண்ணியை எடுத்து நானே வந்து அப்ளை பண்ணிக்குவேன், உடம்புல வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோ வலி, பயங்கர வலி. கண்ணெரிச்சல் வந்தா போட்டிருக்க பனியனை எடுத்து தண்ணியில நினைச்சு முகத்து மேல போட்டுக்குவேன். அதுக்கான விடையே இருக்காது. அந்த புகை கண்ணை எரிஞ்சு தண்ணியா வெளியே வந்த பிறகுதான் அது கம்மியாகும். காலையில கம்மியாவது, மத்தியான வெயில் சமயத்துல தான் அந்த கண்ணெரிச்சல் வந்து கம்மியாகும். நைட்டும் தூக்கம் இருக்காது, காலையில வேலைக்கு போய் ஆகும். போய் வளர்றீங்க 14 வெல்டிங், அப்புறம் ஒரு டீனேஜ்ல இருந்து யூத் ஸ்டேஜுக்கு வர்றீங்க இல்லையா? அப்பெல்லாம் ஏதோ மாற்றம் இருந்துச்சா உங்க லைஃப்ல? என் லைஃப்ல வந்து நான் வேலை கத்துக்கின பிறகு பெரிய மாற்றம். நான் அப்பாவை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி. நான் ஒரு கட்டம் ஆன பிறகு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பயம் போயிடுச்சு. என் மேல பயம் வர அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பாதனை அதிகமா வேலை செய்வேங்க. சரி. காலையிலேயே 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். 6 மணிக்கு வேலைக்கு போய் நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செய்யும். ஆமா, அப்போ நிறைய வேலை கத்துக்கினேன். அந்த வெல்டிங் ஷாப்ல போய். வெல்டிங் ஷாப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை கத்துக் கொடுக்குறவங்க யாருமே அவ்வளவு ஈஸியா கத்துக் கொடுக்கல. சரி சரி. ஒரு நாள் வந்து அந்த சம்டி அடிக்கும் போது அந்த சுத்தி, பெரிய சுத்திங்க, 10 பவுன் அது. அந்த சுத்தியை வந்து 12 mm ராடு, 16 mm ராடு, அதை வந்து கட் பண்ணும். அதை அடிக்கும் போது மிஸ் ஆயிடுச்சுங்க. அந்த கற்று பிடிச்சவன சுத்தி எடுத்து டக்குன்னு முட்டி மேல அடிச்சிட்டாரு. உங்க மேல? ஏன் முட்டி மேல அடிச்சிட்டாரு. நான் வந்து பிறப்பிலேயே ஒரு ஹேண்டிகேப். அப்படியா? ஆமா, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க அம்மா வந்து என்னுடைய கால் வந்து ரொம்ப ட்விஸ்டா இருக்கும். என் தம்பி பிறந்து நடக்கும் போது கூட நான் நடக்கல. அப்படியா? ஆமா, நான் வந்து என் கால் வந்து ரொம்ப ட்விஸ்டா இருக்கும். இந்த கால் வராதுங்க. சரி சரி. அப்போ நடக்க முடியாது. ஆமா, ஏஞ்சி நடக்க முடியாது. எனக்கு வந்து 3 வயசுல கூட பள்ளம் தோண்டி இவ்வளவு தூரம் என்னை நிக்க வைக்குவாங்க. மண்ணை தோண்டிட்டு அது உள்ள போட்டு காலை வந்து அந்த கட்டிட்டு அப்படியே அந்த குழியில இறக்கி இவ்வளவு தூரம் மண்ணு போட்டு சுத்தி இந்த கையை தூக்கி இப்படி மேல வச்சு நிக்கணும் கொஞ்ச நேரம். 5 வயசுக்கு மேலதான் நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஆமா, அதுவே வந்து ஒரு மாதிரி அந்த கால்ல வந்து சுத்தியில வச்சு அடிச்சிட்டாங்களா? ஆமாங்க, அந்த கால்ல வந்து அடிக்கும் போது நடு ரோட்ல துடிச்சுங்கிறேன். ஏன்னா அந்த மிஸ் ஆயிடுச்சு. அந்த கோவத்துல அவரு வந்து எடுத்து டக்குன்னு இப்படி அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அவர் பாட்டு உள்ள போயிட்டாருங்க. வெல்டிங் ஷாப் உள்ள போயிட்டாரு. வெளியே நான் அந்த மண்ணுல காலை பிடிச்சின்னு கத்துறேன் பரல்றேன். சத்தம் வரல. கத்துனா சவுண்டு வந்தாலும் பரவாயில்ல, வாய்ஸ் வரல. வலி, அது ரொம்ப உச்சமான வலி. ஒரு 3 மணி நேரம் என்னால அந்த வலியில இருந்து வெளியே வரவே முடியல. அப்ப இதெல்லாம் வந்து வீட்டுல சொல்ல முடியல. அப்பா கிட்ட சொல்ல முடியாது, அம்மா கிட்ட சொல்ல முடியாது. திடீர்னு கரண்ட் அச்சு தூக்கி போட்டுரும். ஏன்னா அங்க அந்த வெல்டிங் வேலையில வந்து கரண்ட் தாசி, அந்த எர்த்திங், ஓல்டரு அதெல்லாம் நம்ம பிடிக்கும் போது டக்குன்னு கரண்ட் ஒயரை டக்குன்னு பிடிச்சிருவோம். தெரியாம அந்த ஜாயிண்ட்ல கையை வச்சிருவோம். நல்ல ஸ்லிப்பர் இருக்காது, நல்ல பேண்ட் இருக்காது, நல்ல துணி இருக்காது. வீட்லயும் கஷ்டம். அப்பாவும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. அம்மாவுக்கும் வசதி இல்லை. கஷ்டப்படுறத கண் முன்னாடி பாக்குறோம். இன்னொரு வேலை மேல நான் படுற கஷ்டத்தை வந்து சொல்ல முடியல. நிறைய பேர் வேலை செய்யறவன் சீனியர் போய் எனக்கு சாராயம் வாங்கிடுவான். அவன் காசு கொடுத்து போயிட்டு அப்போ அதையும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும், இல்லை அடிச்சிருவான் பயம். கரண்ட் வேலை யாருக்குமே டக்குன்னு கத்து கொடுக்க மாட்டாங்க. சீனியர்ஸ் வந்து கத்து கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து வேலை கத்துக்கிட்டா நான் வந்து கேட்கணும். ஆனா நான் வந்து எதனா உங்களுக்கு வாங்கி தரேன், என் டிஃபன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஆமா, முழுமையா கத்துக்கிட்டீங்க? நான் வந்து 15 வயசுல நான் ஃபிட்டர் ஆயிட்டேன். அப்படியா? 15 வயசு, 2 வருஷத்துல நான் வேலை. 2 வருஷத்துல கத்துக்கிட்டீங்க. நான் இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் எனக்கு வந்து ஓனர் வந்து டிராயிங் கொடுத்துட்டாரு, டிசைன் கொடுத்துட்டாருன்னா அதை நான் செஞ்சிருவேன். ஃபிட்டருக்கு வந்து 900 சேலரி. 900 வாங்கிருக்கீங்க பர் டே 15 வயசுல.
அப்படி அப்போ நல்ல ஒரு வருமானம் தானே அந்த டைம்ல வந்து 900ங்கிறது நல்ல பெரிய காசுங்க. நல்ல சம்பாதனை, நல்ல ட்ரெஸ் வாங்குவேன் அப்போ. சரி சரி. அப்போ அப்பா மேல இருக்கிற பயம் கம்மியாச்சு. ஏன்னா காசு நமக்கு நிறைய வருது. ஆமா, அப்பாவுக்கு வந்து ஒரு கட்டத்துல வீட்டை பார்த்துக்க முடியலங்க அவருக்கு. ஒண்ணு பார்த்துக்கணும்னா அம்மா பார்க்கணும், தம்பியை படிக்க வச்சோம், கடைசி தம்பியை. ரெண்டாவது நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேங்க. சரி சரி. ஆமாங்க, வீட்டை நான் பார்த்துக்கேன். ஸோ அப்படியே உங்கள் லைஃப் போகுது. அதுக்கப்புறம் என்ன மாற்றம் வரீங்க? நான் 15 வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலை செஞ்ச ஓனர் வந்து அவர் கடையை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்தனால என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் வெளியே வரும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நான் தான் வேலை கற்றுக்கினேன் இல்லைங்களா, திருப்பி நான் போய் இன்னொரு வெல்டிங் ஷாப்பில் வேலை செய்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேங்கன்னா, ஒரு வெல்டிங் மிஷினை போயிட்டு ஒரு சேட்டுக்கல்லில் வாங்குறேன். சரி. அதை வந்து சேட்டுக்கல்லில் வாங்கினா பாதி ரேட்டு, புதுசாக வாங்கினா அப்போ வாங்க முடியாது. அப்போ அந்த சேட்டுக்கிட்டேருந்து அந்த வெல்டிங் மிஷினை வாங்கி நான் ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன், 250 ரூபா. அந்த சைக்கிள் நான் தான் வாங்கி, அப்போது நான் 16 வயசு எனக்கு. அப்போ வந்து 16 வயசோடைய துவக்கம். ஏப்ரல் மாதம் முடியுது. ஏப்ரல் 2ஆம் தேதி என்னுடைய பர்த்டே. 16 முடிக்கிறேன். மே மாதம் வந்து நான் வந்து இந்த சைக்கிளை வச்சுன்னு தெரு தெருவா வீடு வீடாக போய், இந்த மழை தண்ணினாலையும் இந்த கேட்டு உடைய பாட்டம் வந்து போயிட்டு இருக்கும். அப்போ நான் ஓனருக்கு சொல்லுவேன், மெட்டீரியல் வாங்கி கொடுங்க, 75 ரூபா கொடுங்க, இந்த கேட்டை நான் மாற்றி தரேன், பைப்பெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி தரேன்னா அவங்களுக்கு அதில் கூட நம்பிக்கை இல்லை நம்ம மேலே. அப்படி வேலைங்களை கேட்டு 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 சின்ன சின்ன வேலைங்களை எடுக்க ஆரம்பிச்சு, ஓகே, ஒரு காலகட்டத்தில் நம்ம தொழில் தான் பண்ணணும், நம்ம போய் எங்கேயே வேலை செய்யக்கூடாதுன்றது 16 வயசுல நான் டிசைட் பண்ணேன். 16 வயசுல. ஸோ 14 ஜாயின் பண்றீங்க. ஆமாங்க, 16ல பிசினஸ். 16ல பிசினஸ். வேலையில ஃபோக்கஸ்டா இருக்கும்போது தான் எனக்கு ஜீசஸை பத்தி தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம இந்துவா தானேங்க, அப்படித்தானே வந்தோம், அப்பாவுடைய காரியங்கள் இது அப்படிதான் நம்ம வந்தோம். சரி. நான் வந்து 15 வயசு எனக்கு. சரி. அப்போ வந்து நீங்க தனியா தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, சரி, இந்த பஜாஜ் ஸ்கூட்டர் வந்து ஸ்டாண்டு போட்டா கீழே உட்காந்துரும். அப்போ அதை ஸ்டடியா நிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாப்பர் வந்து வெல்டு பண்ணும். அந்த ஸ்டாப்பர் வெல்டு பண்றதுக்கு பிரதர் நோயல் ஒருத்தர் வந்தாருங்க. சரி. அப்போ எனக்கு அப்புறம் தான் அவருடைய பேரெல்லாம் தெரியும். அப்போ அந்த பிரதர் வரும்போது என் உதடு வீங்கிட்டு இருந்தது, என் கழுத்து வீங்கிட்டு இருக்கும். அப்போ அவர் வந்து இந்த ஓல்டர் பிடிக்கும் போது இந்த கை வந்து ரொம்ப வீங்கி இருக்கும். அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன இது அப்படின்னா, இல்ல சொன்னாங்க ரத்தம் கெட்டிச்சுன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏன் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க கூடாதுன்னா, இல்ல நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டம், எங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது. சரி. அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வெல்டிங் வேலை முடிக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, பாரு இயேசுன்ட்டு ஒரு தேவன் இருக்காரு, நீ அவரை ஒரு நாள் இயேசுவே இன்னைக்கு நான் நல்லா தூங்குனேன், எனக்கு சுகத்தை தா அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணு, நீ நல்லா தூங்குவே, இந்த நோயெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து இந்து தெய்வங்களை வந்து ரொம்ப அதிகமான பக்தி தான். அப்போ அவர் சொல்லும் போது நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த இயேசு கிட்ட என்ன ஆகுது, சிலுவையை பாத்தியா, உன் கடவுளை நீ சிலுவையை பாத்தியா, ஏன் கடவுளை பாரு அப்படின்னு நான் ஒரு போட்டோ எப்பயுமே பாக்கெட்ல வச்சுன்னு இருக்கேன். கடவுள் பாரு எவ்வளோ தங்கத்தை மேல போட்டுங்கிறாரு, எவ்வளவு பலங்குது பாரு அவருக்கு. நீ காமிக்கிற கடவுள் வந்து உயிருக்கே போராடிங்கிறாரு, துணி பார்த்தா ஒரு துண்டு தான் இருக்கு, அவர் மேல என்ன நமக்கே பரதாம. அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனா பேசினேன். பேசும்போது அவரு சொன்ன இன்னொரு வார்த்தை, இல்ல அவர் உனக்காக தான் செத்தாரு, நீ இந்த செத்தாருன்னு என்கிட்ட பேசாத, நீ இதுக்கு மேல பேச ஆரம்பிச்சுன்னா ஆங்கிள் இருக்கு, 8 கால் மேல போட்டுருவேன் நான். ஆமாங்க, அது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஆமா, இயேசு பத்தி சொல்லும் போது நான் கேட்கல. சரி. ஆனா அவர் 2 மாசம் என்ன ஃபாலோ பண்ணாருங்க. 2 மாசம் வருவாரு, ஒரு சேர் போட்டுன்னு வெளியே உட்காந்துக்குவாரு. வந்தாருன்னா அவர் பாட்டுன்னு உட்காந்துன்னு இருப்பாரு. நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது எதனா ஒன்று சொல்ல வரும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணல. அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, நான் வெல்டிங் ஷாப்ல வேலை செய்யற கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்ல எம்டிஆர் ஐஸ்கிரீம் கடை வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது. 5 ரூபாய் ஐஸ்கிரீம். அது அதை சாப்பிட வந்து நிறைய அங்க இருந்த கோட்ரஸ்ல இருந்தெல்லாம் வாக்கிங்க்கு வந்து கியூல நின்று வாங்கிட்டு போவாங்க. அவர் வந்து ஏதாவது சொல்லுவாருன்றதுக்காக நான் வந்து வேணும்ட்டு என்ன சொன்னேன்னா, போய் கியூல நின்று அந்த ஐஸ் ஒன்று வாங்கி வா, நான் நீ சொல்றதை கேட்கிறேன்னு அப்படி சொல்லிட்டேன். அப்படி இவருக்குள்ள அந்த எந்த அளவுக்கு இவரு நமக்கு கேட்கிறாரு. அதான் ஒரு கியூல நின்னாருங்க.
அப்படியா? பாருங்க அந்த அன்பு பாருங்க அவருக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள அந்த எண்ணத்தை வச்சு அந்த கியூல அவர் போய் நின்று ஐஸ் வாங்கின்னு வந்தார் பாருங்க. அப்ப அதை எனக்கு கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப பெருசுங்க அது ரொம்ப. ஏன்னா அதை கியூல நின்று போய் எல்லாம் வாங்கிட்டு வர அளவுக்கு இல்லை. அப்போ நான் அதை வந்து வாங்குறேன். சரி. வாங்கும் போது அவர் பேசுறாரு பாருங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. என்ன சொல்றாரு? இயேசு வந்து எப்படி அற்புதத்தை செஞ்சாரு, 5 அப்போ 2 மீன் எப்படி பெருக செஞ்சாரு, அப்புறமா வந்து பேதுரு வலையை போட்டு மீன் எப்படி எடுக்கும் போது அங்க என்ன நம்புவோம்னா ஒரு ஸ்டோரி சொன்னார் பாருங்க. சரி. அப்போ என்னை மதிச்சு ஒரு மனுஷன் நேரத்தை செலவழிச்சு ஒரு கதையா சொல்லும் போது அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. எனக்கு கதை மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது தவிர கடவுள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவர் சொன்ன கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்போசிட் தாங்க. அப்போ கதை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்டா இருந்த கதைகளை கேட்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய வலி எனக்குள்ள இருந்தது பாருங்க. நைட்ல வந்து தூங்க முடியாம கஷ்டப்படும் போது ஒரு நாள் நான் ஒரு சிலுவைக்கு முன்னாடி நின்று, சரி, நான் அவர் சொல்லி கொடுத்தாரு இல்லைங்க, இயேசுவே நான் நல்லா தூங்கணும், எனக்கு சுகத்தை தாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து சொல்றேன், சிலுவை கிட்ட சொல்றேன், பாரு உங்களை எப்படி கும்பிடணுன்றலாம் எனக்கு தெரியாது, இந்த ஜெபம்லாம் எனக்கு வராது, நான் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கினேன்னா நாளைக்கு உங்களை கும்பிடுறேன். சரி, அப்படி சொல்றீங்க? ஆமா, நான் கும்பிடுறது தானே நம்ம அப்படின்ட்டு நான் அப்படி சொல்லும் போது அன்னைக்கு நைட் நல்லா தூங்குனேன். ஓ அப்படியா? ரொம்ப நாள் கழிச்சா? அப்படியா? இல்ல அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருஷங்கள் கழிச்சு. பல வருஷங்கள்? ஆமா. என் கருத்து உங்களுக்கு தூக்கம் வராதா? கண்ணுல தூக்கம் இருக்கும், சரீரத்துடைய வலியை வந்து நான் ஃபீல் பண்ணினே இருக்கேன். அதனால ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கு. அப்ப நீங்க நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சு? பல வருஷம். நல்லா தூங்கிட்டீங்க நீங்க? ரொம்ப நல்லா தூங்கி இருக்கிறேன். சரி, ரொம்ப நல்லா தூங்கி இருக்கிறேன். காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த தழும்பு இல்லை, எங்கேயுமே அந்த தழும்பு பாடியில இல்லை. சரி 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 சரி. அப்போ வந்தாரு அவர் வந்து, என்ன தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி. அவ சொன்ன 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நைட்டு நான் அதை செஞ்சேன், நல்லா தூங்குனேன் அப்படின்னு. இப்பயாவது எப்படி சர்ச்சுக்கு வரியா, இயேசுவை நம்புறியா அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னைக்கு நல்லா தூங்குனா நான் சொல்றேன் நாளைக்கு. ஓகே, இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு. ஆமா, ஒரு 2-3 மாசம் நான் அப்படி தள்ளினேன். சரி, 3 மாசம் தள்ளிட்டேன், ஆனா நல்லா தூங்குனேன். என்னுடைய சுகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே ஓகே. அப்போ அவரு வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சாரு, என் வீட்டுக்கு வா சாயந்தரத்துல அப்படின்னு. நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு அவர் வீட்டுக்கு போவேன். யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அவரால. நமக்கு அது யாருமே செய்யல இல்லையா? அவர் வீட்டுக்கு போனா நல்ல ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு, காஃபி கொடுப்பாரு. அப்புறம் நம்மள எப்படி சொல்றது அப்படின்னா, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணவங்கள ஒருத்தர் கூட்டு பக்கத்துல உட்கார வைக்கும் போது அந்த ஒரு கெனம் சந்தோஷமா இருக்கும். அதை காட்டிலும் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வீட்டுக்கு போனேங்க. சரி சரி. அவர் வீட்டுக்கு போகும்போது அவரு பைபிளை பத்தி ஒரு வசனத்தை படிக்கிறேன், நீ சும்மா கேளு அப்படின்னு. நீங்க படிங்க, நான் சாப்பிட்டேன்னே கேட்கிறேன். அது ஒரு 1/2 hour அவர் வீட்டுல இருந்து வெளியே வந்தேன். சரி. அப்புறம் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, சரி அவர் சர்ச்சுக்கு போக சொல்றாரு, நம்ம போவோம், அவரு என்ன சொல்ற நம்ம போலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆர்சி சர்ச்சுங்களுக்கு போனேன். சரி சரி. சண்டேஸ்ல போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடும். அப்படி போயிட்டு வெளியே வந்தேன். சத்தியம் தெரியல, இன்னும் சத்தியத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவர் கேட்டாரு, நான் தான் சர்ச்சுக்கு போறேனே. ஆனா அவர் சொன்னாரு, எங்க போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இல்ல அப்படி இல்ல, வாங்க நானும் ஒரு சர்ச்சுக்கு கூட்டின்னு போறேன். அப்போ நான் கேட்டேன், எந்த சர்ச்சுக்குன்னா, இல்ல வா வண்டியில உட்காரு அப்படின்னு. இப்போ வண்டியில உட்கார்றதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே நமக்கு. அப்போ நான் அவருடைய வண்டியில உட்காந்துக்குன்னு நம்ம பெங்களூர்ல பாஸ்டர் பால் தங்கிய சர்ச்சுக்கு வந்து அங்க போறீங்க, இந்திரா நகர் 6th மைல்ல கூட்டிட்டு போறாரு. ஓகே ஓகே ஓகே. அப்பதான் அவர் தெரியும் உங்களுக்குல? அப்படியா? முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லைங்க, அங்க நான் போய் உட்கார்ந்த உடனே இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு கூட்டிட்டு பண்ணாரு. ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், சர்வீஸ் அவர் இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்ணுவாரு. ஓகே. ஏன்னா இங்கிலீஷ் சர்ச் கூட்டின்னு போய் நான் உட்கார வச்சாருங்க. உட்கார வச்சிருந்தா எல்லாம் பாட்டெல்லாம் முடிஞ்சு, வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சதுங்க. சரி. முடிஞ்ச உடனே ஒருத்தர் ஒரு எல்லோ கலரு கோட்டை போட்டுன்னு ஒருத்தர் வந்தாரு. சரி சரி. வந்த உடனே பட்டா 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 பட்டான்னு பேசுறாரு. இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசுறாரு. பக்கத்துல ஒரு கேட்டேன், பாஸ்டர் இன்னும் வரலையா, ஃபாதர் இன்னும் வரலையான்னு கேட்டேன். நான் பாஸ்டர்னு கேட்கல, ஃபாதர் இன்னும் வரலையா. ஃபாதர் முன்னாடி இப்படி எல்லாம் குதிக்க கூடாது தானே சார் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கேட்கிறேன்.
ஏன்னா இவரை நான் கேட்கல, இவர் ரொம்ப பக்தியா அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறார். சரி. கேட்ட உடனே பேசின்கிறவரே ஃபாதர் தான் பாரு. அப்பதான் உங்களுக்கே தெரியுது பாஸ்டருங்க அப்படியும் வந்து ஒரு ஃபாதர் இப்படி இருப்பாங்கன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஓகே ஓகே. ஏன்னா அவர் பேசினது சென்டர்ல கோட்டை கழட்டி டக்குன்னு அப்படி போட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஃபாதர் இப்படி செய்வாங்களா ஒரு அப்படின்னு. ஏன்னா நான் பார்த்தது வந்து ஃபாதர் தான், கேத்தலிக்ல அப்படி ஆங்கிலம் போட்டு பார்த்ததுனால நான் அவரை இவரோட வித்தியாசமா இருக்காரு. பெரிய மாற்றத்தோட பார்த்த ஒரு மனுஷனா ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனா இங்கிலீஷ் சர்வீஸ்ல அவங்க புரிஞ்சிருக்காருல, அவர் என்ன பேசுறாங்க நான் புரியல. நம்ம தான் அப்புறம் தமிழ் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. சரி சரி. அப்பதான் அவர் கைட் பண்றாரு. இல்ல காலையில இத்தனை மணிக்கு இங்க சர்வீஸ் இருக்கும், நீங்க வந்து போங்க, நீங்க வாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். தமிழ் சர்வீஸ்ல போய் பார்க்கலான்னு போன உடனே நல்ல பாட்டுங்க பாடினாங்க, நல்ல வசனங்களா சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்படியே போகுது. ஆமா ஆமா. அப்புறம் தான் 16 வயசுல தொழில் 16 வயசுல மே மாசம் நான் வெளியே வரேன். என்னுடைய வெல்டிங் ஷாப் ஓனரை விட்டு நான் வெளியே வரும்போது அப்போ வெல்டிங் மிஷின் எடுத்து இப்படி தெரு தெருவா நான் பண்ணேன். போய் பண்றீங்க. ஆமா. பால்தாங்க சர்ச்சுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க. நான் வந்து 3 வருஷமா போனேன், பாஸ்ட் கிட்ட போலைங்க. சும்மா ஜஸ்ட் போயிட்டு சர்ச்சுக்கு வரோம். ஏன்னா அப்படிதான் நம்ம அவர்கிட்ட போய் எதுவுமே பேசுறது வைக்கல. இல்லைங்க. ஒரு நாள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய வயசு வந்து 17 வயசு. சரி. ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ன உடனே நானும் போய் பேரெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன வயசு? நாங்க 17 வயசு அப்படின்னு. அப்பா அம்மா கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்க, ஏன்னா இந்து குடும்பம் இல்லையா நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்னதுக்கு லெட்டர் எல்லாம் வாங்கணும், பாத்துக்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு எடுக்கல. ஓகே. அதான் அந்த டைம் நடந்தது. அந்த டைம்ல உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுதா? நீங்க பைபிள படிக்க ஆரம்பிச்சீங்களா? அப்பா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச என் கண்ணு முன்னாடியே ஒரு 5 பைபிளை இப்படி கிழிச்சு இப்படி பிச்சு அப்படி மோரியில போடுவார். 5 நீ கொண்டு போன பைபிள்? நான் கொண்டு போன பைபிள். அவருக்கு அவர் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே பைபிள் படிக்கணும்னு வெளியே வந்து உட்கார்ந்து இருப்பேன். சரி. அவர் வெளியே கதவை திறந்து மாட்டிக்குவேன். அப்ப அந்த பைபிளை பிச்சு போட்டுருவாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு. ஆமாங்க. அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கினேன். எல்லாமே பைபிள் தான் அப்படின்ட்டு படிக்க ரொம்ப முயற்சி பண்ணேன். நிறைய தடவை எனக்கு படிக்க வராதனால நான் பைபிளை வந்து கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்படி நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம ப்ரேயர் கூட ஒரு தெளிவில்லாத ஒரு ஜெபம் தான். அன்னைக்கு அது எனக்கு ரொம்ப சப்போர்ட். ஒரு 17 வயசு வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 16 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து நான் போய் ஒரு வேலை கேட்க ஆரம்பிக்கிறேன். சரி. அதுல ஒரு இன்ஜினியர் வந்து எனக்கு தெரிஞ்சவரா இருந்தாரு. ஓகே. ஒரு பெரிய வேலை எடுக்கிறேன், 6 லட்சம் ரூபாய் வேலை என்ன நம்பி கொடுக்குறாங்க. அந்த இன்ஜினியர் ரெஃபர் பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாரு. அந்த வேலையை நான் ப்ராப்பரா முடிச்சு கொடுத்து எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் லாபம் வந்து. எவ்வளவு நாள்ல நடந்துச்சு இது? வந்து ஒரு 3 மாசத்துல அந்த ப்ராஜெக்டை முடிச்சேன். ஓகே. நல்ல ஒரு வருமானம் இல்ல அந்த டைம்? நல்ல. அந்த 2 லட்சத்துல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணேங்க நான். 16 வயசுல ஃபேக்டரிக்கு ஓனர் நான். எங்க அப்பா பேர் வந்து சேகர். சரி. எங்க அம்மா பேர் வந்து சாந்தி. எஸ் ஷார்ட் ஆடி வச்சு எஸ் ஃபேப்ரிகேஷன். சோ 16 வயசுல ஓபன் பண்ணிட்டீங்க? ஓபன் பண்ணேங்க. ஓபன் பண்ணா 25 அடிக்கு 60 அடிங்க ஃபேக்டரி அது. சரி சரி. அப்போ அது ஓபன் பண்ணி அந்த 1.5 லட்சம் மீதி அட்வான்ஸ் 50,000 கொடுத்தேன். 1.5 லட்சத்துக்கு மிஷின் எல்லாம் வாங்கிட்டேன். ட்ரில்லிங் மிஷின், வெல்டிங், ஹேமரிங், கிரைண்டிங், கட் ஆஃப் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டேன். சரி. அப்புறம் வேலைக்கு ஒரு 4 பேரை எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி பெரிய பெரிய வேலைங்க கொடுக்க ஆரம்பிச்சார். ஸ்கோர், சிஸ்கோ, ஆர்டிஜன்ஸ், அச்சென்சர், இந்த மாதிரி கம்பெனிங்கள்ல வந்து வெல்டிங் வேலைங்கள்லாம் எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சு. 3 வருஷம் அந்த இன்ஜினியர் வந்து எனக்கு வேலை கொடுத்தாரு. பெரிய பெரிய வேலைங்களை கொடுத்தாரு. சரி. நிறைய ப்ராஜெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஓகே. 20 வயசுல என்கிட்ட 13 பேர் வேலை பண்ணிட்டு. இதுல இன்னொரு பெரிய ஒரு ஷாக்கிங் என்னன்னா, நல்ல ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு கரெக்டா போவேன், சபைகளை தாங்கி இருக்கிறேன். என்னை யாரெல்லாம் அடிச்சாங்க, அது ஒரு நாள் சுத்தில அடிச்சாரு. அப்ப நான் எங்கெல்லாம் வேலை பார்த்து எனக்கு வேலை கத்து கொடுக்க முடியாம இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்கிட்ட வேலைக்கு வந்துட்டாங்க. முதலாளியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய அந்த நடத்துதலுங்க. அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் ரொம்ப நான் வந்து ஒருத்தரை நம்புனா ரொம்பவே ரொம்ப நம்புவேன்.
ஓ உங்க சுபாவமே அப்படிதான். என்னை ஏமாத்துறாங்கன்றது எனக்கு தெரியற வரைக்கும் நான் அவங்கள நம்புறேன். ஓ அது மாதிரி நிறைய ஏமாற்றம், இந்த தொழில்ல கூட நிறைய ஏமாற்றம். இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆமா, அந்த வேலை ஆரம்பிச்ச பிறகு நான் ரொம்ப நம்பிக்கையை சம்பாதிச்சேன். என் பேரை சொல்லி நிறைய பொருட்களை வாங்கின்னு போயிடுவாங்க, நான் அதை கடனை கொடுத்துருப்பேன். யாரு வேலை பார்த்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, சில பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. சரி சரி, பேரை சொல்லி வாங்கிட்டு நிறைய அந்த மாதிரி நம்பிக்கை. ஏன்னா இந்த 3 வருஷம் இந்த இன்ஜினியர் வந்து பல லட்ச வேலைங்களை கொடுத்தாரு. அப்போ மெட்டீரியல் கல்ல கூட நம்ம வந்து ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. இப்ப நான் போய் பணம் லட்சமா மெட்டீரியல் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சேர் போடுவோம், எனக்கு ஒரு டீ வந்துடும். ஏன்னா எப்படி இருந்தவர் எப்படி மாறிட்டாரு இவரு சின்ன வயசுலயே அப்படின்ற அது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய மதிப்பு கூட ஆரம்பிச்சுது. சரி சரி. 21 வயதுல நான் ஒரு தொழில் அதிபர். நான் வந்து சென்னையில வந்து கிண்டி ஜிம்கோ கேட்டர்பில்லர் கம்பெனில 100 டன் மெட்டீரியல் வேலை பண்ணியிருக்கேன். மெசனிங் ஃப்ளோர் பண்ணியிருக்கேன். 21 வயசுக்கு மேல தாங்க என் வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சி. 20 வயசு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கிறீங்க. எஸ் எஸ். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நல்ல ஒரு முதலாளியா ஆயிட்டீங்க அந்த டைம்ல. ஸோ 21 ஒரு வீழ்ச்சி, நீங்க என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி 2-3 சபைகளை வந்து நான் தாண்டி சில நாட்கள் வந்து அந்தந்த சபைகளை அட்டென்ட் பண்ணி நான் வந்தேன். கடைசியாக வந்து ECI சர்ச்சோடைய மெம்பராக நான் மாறினேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாஸ்ட் கிடைச்சாங்க, அவங்களோட கூட நல்ல ஐக்கியம், நல்ல உறவுகள். 5 சபையை கட்டி கொடுத்துருக்கேன் நான். கிராமங்களில் சர்ச் கட்டி கொடுப்பேன், ஞானஸ்தான தொட்டிகளை வந்து கட்டி கொடுப்பேன். நிறைய பாஸ்டர்ஸுங்க வருவாங்க நம்ம கம்பெனிக்கு வந்து ஜாம் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் கரெக்டாக மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்கள பிளெஸ் பண்ணுவேன். நான் அவங்க ஊழியங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கிறேன். நிறைய மீட்டிங்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும் போது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், கடவுள் தானே அந்த சுகத்தை தந்தாரு, அப்போ நம்ம வந்து செஞ்சே ஆகணும், செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் செஞ்சு இருக்கிறேங்க. அப்போ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த 21 வயசுல வந்த சில ஆசைகள். அப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அது எப்படி இருக்கும் இன்னும் எங்க அப்பா அம்மா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை. ஆமா, எனக்கு வந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல நான் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சாரி கேட்குறேம்மா. ஏன்னா இன்னும் நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நேசிக்கிறேன். அதனால் தெரியாது, இது ஷாக்கிங்காக இருக்கும். அவங்க கேட்டாங்கன்னா நம்ம பிள்ளையா இது அப்படி. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் எங்கள் பிள்ளை இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஒரு பழக்கத்தில் அப்படி போகும்போது 21 வயசில் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சிட்டேன். ஓகே ஓகே. உலகத்தரமான பாவ வாழ்க்கையில் வந்து ரொம்பவே நான் ஈடுபட்டேன். ரொம்பவே எந்த அளவுக்கு போகணுமே, எதுல போகணுமோ அதுலலாம் நான் போயிட்டு ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாகி என்னுடைய கிளைண்ட்ஸுங்க என்ன நம்பல, என்கிட்ட வேலை செய்யறவங்க முதலாவது என்ன ஓனரா நம்பல. ரெண்டாவது ஃபேக்டரிக்கு ரெண்ட் கட்டல, வருஷம் ஒரு 1 இயர் ரெண்ட் பே பண்ணல நான். அப்போ எல்லாமே முடிஞ்சது. 21 வயசுல முடிஞ்சதுன்னா என்னுடைய 22 வயதை நான் நெருங்குறேன், எல்லாமே இழந்துட்டேன். 22 வயசுல எல்லாமே இழந்தேன். இழந்துட்டீங்கன்னா லாஸ் ஆயிட்டீங்களா? பயங்கர லாஸ். எப்படி லாஸ் ஆனீங்க? வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். சரி, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பணம் வாங்குறேன், உங்களுக்கு வேலை செஞ்சு தரேன். நான் உங்களுக்கு வேலை செய்யாம ஊர் சுத்திட்டு இருக்கேன். அப்ப அந்த பணம் வந்து சுத்துறதுக்கே சரியாயிடுச்சு. அது ஃபுல்லா அந்த பணம் காலியானா உங்களுக்கு நான் வேலை பண்ண இருக்க மாட்டீங்கல்ல, பொறுப்பா இருக்கிறாலும் இப்படி ஆயிட்டு. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வாங்குறேன். சரி, உங்களுக்கு வேலை பண்றேன்ட்டு அவருடைய பணம் வாங்கி உங்களுக்கு வேலை பண்றேன். ஆனா உங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா அந்த பணம் உங்க வேலைக்கான கரெக்டான பூர்த்தி செய்யல. அப்ப நான் என்ன நினைக்குவேன்னா, இதை முடிச்சு உங்ககிட்ட வாங்கி பணம் அவருக்கு முடிக்கலாம்னு நினைப்பேன். அது நடக்காத போய் மாறி பணம் பெரிய அடி. மெட்டீரியல் கடன், வேலை செய்யறவங்களுக்கு பேமெண்ட் கடன். சரி, போய் வட்டிக்கு வாங்கி வேலை முடிச்சு வட்டியே கொடுத்துடலாம் அப்படின்னா 23 லட்சம் கடன் ஆயிடுச்சு. வட்டி ஒரே வருஷத்துலயா? பயங்கரம். 21 முடிச்சு 22க்குள்ள போற என்னுடைய ஆடிட்டர் எனக்கு போன் பண்றாரு. என்னுடைய ஆடிட்டர் முன்ராஜ் அப்படின்ட்டு கன்னடக்காரரு, நல்ல ஒரு ஆடிட்டரு. அவர் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர். அவர் வந்து போன் பண்ணி சொல்றாரு, சார் ನಿಮ್ಮ ಫೈಲ್ ಬಂದು ಕ್ಲೋಸ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ அப்படின்னா க்ளோஸ் மூடியாச்சு.
ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ ಎಲ್ಲ ನಾವು ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿದೀವಿ ಸರ್. என்ன சொன்னாரு அவர் சொல்றாரு கன்னடால, நீங்க எதுவுமே ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணல, ஓகே கரெக்டா நீங்க ஃபீஸ் கொடுக்கல, அதனால உங்க ஃபைலை வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நீங்க வராதீங்க கிடையாது அந்த மாதிரி பிசினஸ் இல்ல, நாங்க ஆடிட்டிங் இது லைசன்ஸ் க்ளோஸ், ஜிஎஸ்டி சிஎஸ்டின்ற அந்த பில் பண்ணுவோம் இல்லைங்களா, பில் அந்த பில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன், நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி. இந்த க்ளோஸ்ன்றது வந்து இந்த ஃபைல் க்ளோஸ், இந்த ஃபைல்ன்றது நம்ம தொழில ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த பில் ஃபைல் பண்ணுங்க, கரண்ட் பில் ஃபைல் பண்ணுவீங்க, ஒரு டாக்ஸ் கரெக்டா டாக்ஸ் ஃபைல் பண்ணு, இந்த ஃபைல் ஏன்னா இந்த ஒர்க் ஆர்டர் வரும், அதெல்லாமே இந்த ஃபைலிங்ன்றது ரொம்ப யூஸ் பண்றதுனால இந்த ஃபைல் க்ளோஸ்ன்றது என் காதுல ரொம்ப அடிக்குது, சரியா அடிக்குது. உன்னுடைய ஃபைல் க்ளோஸ், உன்னுடைய ஃபைல் க்ளோஸ்ன்றது. அப்போ அந்த சத்தத்தோடு கூட நான் என்ன பண்ணுறேங்கன்னா, பெங்களூரில் இந்தியன் கேம்பஸ் குரூசைட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ்ங்க. அது எதிரில் ஒரு கேரேஜ் கிட்டே என்னுடைய வண்டியை நிற்க வச்சு, நான் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் என்னுடைய வீடு. அப்போ ஏன் வண்டி வீட்டுக்கிட்ட நிற்க வைக்கலன்னா, நான் வீட்டுக்கிட்ட நிற்க வச்சா ஒரு சிலர் காசு கேட்க வந்துடுவாங்க, வண்டியை பார்த்தா வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஏன்னா தேடி நிற்கிறாங்க நம்மளை. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே வண்டியை நிற்க வச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நடந்து போயினேக்கிறேன், எனக்கு சொல்லுது உன் ஃபைல் க்ளோஸ், உன் ஃபைல் க்ளோஸ். அப்போ நானே பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னா, இந்த மாதிரி தொழிலையும் நீ வந்து உண்மையா இல்லை, கடவுளுக்கும் உண்மையா இல்லை, பெற்றவங்களுக்கும் உண்மையா இல்லை, வேலை செய்கிறவங்களுக்கும் கரெக்டாக வந்து நீ உண்மையா இல்லை, அப்போது உன்னுடைய சர்க்கிளில் நீ எதுலேயும் உண்மையா இல்லாதனால உன் ஃபைல் க்ளோஸ். அப்போ இந்த ஃபைல் க்ளோஸ்ன்றது வந்து என் காதில் அடிச்சுனே இருக்கு, அது மட்டும் தான் கேட்குது. 22 வயசுங்க எனக்கு அது மட்டும் தான் அதிகமாக கேட்குது. நான் வந்து டிசைட் பண்றேன், சரி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஒரு பயங்கரமான டிப்ரெஷன், நல்லா வாழ்ந்தேன் இல்லைங்களா. அப்போ அந்த சமயத்துல ஒரு சில பாஸ்டர்ஸ்ங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, நான் ஏன் ஃபோன் பண்றேன்னா, நான் வந்து நல்லா தாங்கல. அப்போ நான் பாஸ்டர்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஏன்னா நான் வந்து எல்லாத்துலயும் என்ன ஆயிட்டேங்க, சரி, நான் நல்லா இருக்கும்போது வந்த ரெஸ்பான்ஸ், நான் விழும்போது எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. ஓகே ஓகே. நான் ஃபோன் பண்ண யாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டடா இல்லை, எங்க காசு கேட்குவாரோ, எங்க ஹெல்ப் கேட்க வந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக நிறைய கால்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். யார் வேணாலும் அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே உங்களுக்கு. ஆமா, நான் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவேன், ரிலேஷனை சொல்லுவேன், சில ஊழியத்தோடைய அந்த டைம்ல இருந்தவங்களை சொல்லுவேன். அந்த மாதிரி. ஆமா ஆமா. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறமா வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன நம்மளுக்கு? சூசைட் பண்ணி. ஆமா, சூசைட் பண்ணிடலாம். நடந்துச்சு ஆக்சுவலி சூசைட் பண்றது. ஆமா, நான் சூசைட் பண்ண நான் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு என்னுடைய அந்த ரூமுக்குள்ள போய் அம்மாவுடைய அந்த புடவையை வந்து அந்த மெலிசா இருக்கிற புடவையை எடுத்துட்டேன். எடுத்து மேலே ஃபேன்லலாம் நான் கட்டி எல்லாமே லாக் பண்ணும் போதெல்லாம் என் காதில் அடிச்சுட்டு இருக்கிறது ஃபைல் க்ளோஸ், உன் ஃபைல் க்ளோஸ், அவ்வளோதான். ஓகே, இதான் என் காதில் அதிகமாக ஓடின்குது. நான் அதோடைய நாட்டெல்லாம் கூட போட்டுட்டேன், சேரும் போட்டேன், சேர் மேலேயும் நான் எழுந்துச்சு நின்னேன். சரி, அப்படி நிற்கும் போது ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், நான் எதுக்குமே உண்மை இல்லை, யாருக்குமே நான் உண்மையா இல்லை, நான் வந்து உண்மை இல்லாதனால என் ஃபைல் க்ளோஸ் ஆனதுனால நானும் க்ளோஸ் அப்படின்ற அந்த எண்ணத்துல என் தலையை நான் வில்ல விடுற என்னுடைய ரூம்ல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். என் ரூம்ல ஒரு சத்தம், அந்த சத்தம் ரொம்ப அழகான ஒரு சத்தம், இன்னைக்கும் இல்லைங்க, என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு வாய்ஸ். அந்த சத்தம் எனக்கு சொல்லுது. இப்ப நம்ம பைபிள்ல பவுலுக்கு வந்து ஆண்டவர் பேசினாரு அப்படின்ற மாதிரி யாரோ பேசுற மாதிரி உங்களுக்கு வெளிப்புறமா கேக்குதா, உள்ள இருந்தே உங்களுக்கு? எனக்கு வெளியரங்கமா அழகா ஒரு டிவில இருந்து ஒருத்தர் பேசினா நான் எப்படி வாய்ஸ் கேட்பேன், அந்த மாதிரி கேக்குது. நீங்க பேசும்போது நான் கேட்கிறேன். ஓகே ஓகே. அந்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தை வந்து சொல்லுது, உன்னை பெற்றவங்க, உன் கூட இருந்தவங்க, உன்னை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் உன்னுடைய வாழ்க்கையுடைய ஃபைல் க்ளோஸ், வாழ்க்கையுடைய ஃபைல் வந்து மூடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா, உன்னை நான் தாயின் கருவில தெரிஞ்சு கொண்ட இயேசு நானே, உன் ஃபைல் இன்றிலிருந்து அது திறக்கப்படுவதாக
அப்படியே இன்றிலிருந்து அது திறக்கப்படு. அன்னைக்கு திறந்த ஒரு ஃபைல் தான் இன்னைக்கு. இல்லைன்னா அந்த ஃபைல் அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, அன்னைக்கு முடிஞ்சிருந்தா இனி இந்த 2025 அப்படின்னும் போது நம்ம பார்க்கும் 17 வருஷம். 17 வருஷத்துக்கு அதுக்கு தான் நீங்க ரெடியா இருந்தீங்க, சூசைடா பண்றதா ரெடியா இருந்தீங்க. ஃபுல்லாவே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ், எனக்குள்ள வந்து ஒரு பெரிய என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த அந்த மைண்ட் எனக்கு ஃபுல்லா பிரேக் ஆச்சு. அந்த சூசைட்ன்றது நான் அப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொன்னு யோசிக்கிறேன். அந்த சத்தம் வந்த பிறகு நான் இன்னொன்னு யோசிக்கிறேன், என்னால ஏன் முடியாது, எனக்குள்ள ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு. ஆமா, நான் இன்னைக்கு 2025 ஸ்டில் இந்த டேட் வரைக்கும் நான் ஒரு 17 தடவை ரோட்டுக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ரோட்டுக்கு வர்றது வந்து 17 தடவை. அதை எப்படி என்னால அந்த கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, சரி, நான் வந்து வேலை கத்துக்கும் போது வேலை கத்து தரேன்னு சொன்னாங்க பாருங்க, அவங்க நம்ம கிட்ட வேலை வாங்கிட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த கவுண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 தடவை. ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க சூசைட்ல வெளியே வர்றீங்க, என்ன மாற்றம் வந்து என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறமா வந்து அந்த தாட்ஸ் வந்தது இல்லைங்களா, என்னால ஏன் முடியாது அப்படிங்கிற என்ன வருது. அந்த டிசைட் பண்ணிட்டு வெளியே வரேன். சரி, நானே எந்தெந்த கிளைண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கி நான் வேலை பண்ணி கொடுக்காம யார் யார் கடங்காரங்களுக்கு பதில் சொல்லாம இருந்தனோ, நானே அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஒரு சிலரை நான் கூப்பிடுறேன், ஃபேக்டரிக்கே வாங்க, அங்கேயே உட்காருவோம், எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்க வேலையை நான் முடிக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள அதிகமாச்சு. வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. கம்ப்ளீட் பண்ணி கடன் கொடுக்க முடியாத இருந்தவங்க கிட்ட நான் கொஞ்சம் டைம் எல்லாம் எடுத்து, அந்த டைம்ல நான் டைம் எடுத்துக்கினேன். நான் அந்த டைம் எல்லாம் நான் எடுத்துக்கும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, அந்த 4 மாவடியில் இயேசு விடுவிக்கிறார். அண்ணன் மோகன் சி லாசரஸ் அண்ணன் வந்து இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றும் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. சரி, 4 மாவடியில். ஓகே. அந்த கூட்டத்துக்கு நான் போறேன். நான் அந்த கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்துல டே நைட் ப்ரேயர் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரேயர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்த சில காரியம், அன்னைக்கு பேசின சில சத்தியங்கள் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை தந்து, ஏன்னா பெரிய ரொம்ப டிப்ரெஷன் இருந்தது இல்லைங்களா, ஒரு பெரிய டிப்ரெஷன்ஸ்க்கு அப்புறமா என்னால ஏன் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு திருப்பி நான் வந்து கடவுள்கிட்ட தான் சரண்டர் ஆனேன். நீங்க தான், ஏன்னா நான் அந்த 3-4 வருஷம் உங்களை நம்பி உங்களை சார்ந்து இருக்கும் போது எவ்வளவு நல்லா வாழ்ந்தேன், சர்ச்சைங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது, அப்பயும் திருப்பியும் நான் உங்களை சார்ந்து தான் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க போய் அங்க கடவுளுடைய தொடுதலை நான் வந்து உணர்ந்து, என்னை தொட்டா ஆண்டவர் தான் தொடணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்து அந்த தொடுதலை நான் உணர்ந்தேன். ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ அன்னைக்கு உணர்றீங்க. பட் அந்த ரிசீவ் அந்நிய பாஷையெல்லாம் அப்படி அபிஷேகம் அப்படிலாம் ரிசீவ் பண்றீங்களா? கடைசி நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜெபம் பண்ணேன். சரி, எனக்கு அந்த ஊழியக்கார் மோகன் சி அண்ணன் தொடக்கூடாது, நீங்க தான் தொடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது ஒரு பெரிய கை, அவருடைய கை வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கரம் ரொம்ப தூரத்துல இருந்து வருது. ஆனா என் கிட்ட வரும்போது அது சின்ன கரமா மாறி என்னை டச் பண்ணுது. அப்படி டச் பண்ண, அந்த கை டச் பண்ண உடனே மோகன் என்ன டச் பண்றாரு. அப்படி டச் பண்ண உடனே அப்படியே ஒரு ஃப்ளே ஆகுறேன், ஒரு 20 அடிக்கு அப்படியே ஃப்ளே ஆகுறேன். மேல இருக்கிற அந்த குடிசை, அந்த கூடாரம், அந்த மேல இருக்கிற அந்த டியூப் லைட் எல்லாம் பாக்குறேன், பக்கத்துல இருக்கிறவங்களையும் இப்படி திரும்பி பாக்குறேன். நான் எங்க போயின்கிறேன்னு தெரியல, ஆனா அந்த உணர்வு அப்படியே இருக்கு எனக்கு. நான் ஃப்ளை ஆகும் போது அப்படி நான் கீழே விழுந்த போதுதான் ஒரு பம்பரம் சுத்துற போல நான் சுத்தினேன். எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 4-5 நிமிஷம் அந்த இருக்கும். ஏன்னா என்னால முடியல. அதுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் என்னால ஏஞ்சிக்க முடியல. அப்புறம் ஏஞ்சி பார்த்தா பயங்கர டஸ்ட் என் உடம்புல. அப்புறம் அறியாமே. அதுக்கப்புறம் 21 நாள் அங்க இருந்தீங்க. அப்புறம் என்ன மாற்றம் நடந்துச்சு? வரேங்க வந்து திருப்பி தொழில இறங்குறேன். சரி சரி. தொழில இறங்கும் போது அப்புறமா சில வாழ்க்கையை குறித்த வார்த்தை வீட்டுல வருது, கல்யாணம் பண்ணலாம். அந்த ஒரு ஏன்னா இப்போ ஸ்டடி ஆயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. கல்யாணம் பண்ணலாம்
அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்றேன், பாரு அம்மா கொஞ்சம் கடன் எல்லாம் நிறைய ஆயிட்டுக்குது, சரி பயங்கர கடன்ல இருக்கிறேன் அப்படின்னு. அப்பா அம்மா சொல்றாங்க, இல்ல இந்த டைம்ல வந்து பொண்ணு பார்த்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்றாங்க. நானும் வந்து சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற. சரி அப்புறம் அவங்க சொல்றாங்க, ஹிந்துல ஃபர்ஸ்ட் மேரேஜ்னா இந்து முறைப்படி தான் நம்ம வீட்டுல நடக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம நிறைய சொந்தங்களுக்கு செஞ்சிருக்கிறோம், போயிருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்டே வந்து கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது, அப்பா வந்து ரொம்ப ஃபீல் படுவாரு, வேண்டாம் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடுங்க, தம்பிக்கு கல்யாணம் முடிச்சிருங்க சரி அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன். ஓகே. இது வந்து 2009 தம்பிக்கு கல்யாணம் நடக்குது. உங்களுக்கு முன்னாடி அவருக்கு தான் நடக்குது. அதுக்கப்புறம் தம்பி கல்யாணம் முடிக்கிறீங்க, பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? ரொம்ப தீராத முயற்சி செஞ்சு 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 சரி நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வேலைகளை எடுக்க ஆரம்பிக்கும் போது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க வந்து 2010 வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. சரி. அப்ப அந்த மீட்டிங் வந்து வாலண்டியர்ஸ் தேவை. அப்ப நம்மளும் ஒரு வாலண்டரியா நான் அங்க போனது தான், கிரவுண்டு பெருக்கிறதுக்கு போனேன். சரி. ஒரு பெரிய மீட்டிங், 20,000 பேர் அந்த மீட்டிங்ல வராங்க. சரி. அந்த கிரவுண்டை சுத்தம் பண்றதுக்காக நம்ம போறோம். அந்த கிரவுண்டில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு வாலண்டரி வேலையை சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுட்டு, ஊழியமும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு, அப்போ ஒரு பக்கம் வந்து பிஸ்னஸை நான் நடத்திட்டு வரேன். சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பிச்சு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணினே வரேன். 2011 வந்து எனக்கு திருமணம் ஆகுது. எந்த வயசுல கல்யாணம் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு ஏஜ்? எனக்கு வந்து 26 வயசுங்க. 26 வயசுல கல்யாணம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 26 வயசு மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்புறம் மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு? இப்போ கடனோட தான் ஆரம்பிக்குது அப்போ உங்க வாழ்க்கை? ஆமாங்க, நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிலீவர், நல்ல ஒரு ஊழியத்தை செய்யணுன்ற ஒரு வாஞ்சை. அப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப டெடிகேட்டடா இருந்தேன். என்னுடைய வைஃப் கூட அப்படிதாங்க. சரி சரி. அவங்க கூட வந்து ஒரு ஊழியக்கார கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இருந்தாங்க. ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிலீவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அப்போ உங்களை கல்யாணம் பண்ணும்போது நீங்க பிசினஸ் மேனா இருந்தீங்க? நான் பிசினஸ் மேன். அது கொஞ்சம் ஒரு இடரலாவே இருந்தது. மேரேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு கடன் ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து அப்பா அம்மா சொல்றாங்க, இவ்வளவு பணம் கொடுத்தா தான்ப்பா கல்யாண வேலைங்கன்றாங்க. பணம் இல்லை கல்யாணத்துக்கு சுத்தமா. அப்புறமா எப்படியோ அன்னைக்கு தேவை சந்திக்கப்பட்டு கல்யாண வேலைங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு 300 பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணோம். அப்போ தாஜ் ஹோட்டலில் தான் வந்து ஒரு 350 பேருக்கு நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம். இன்விடேஷன் கொடுக்குறோம். ஒரு பிளைட்டுக்குன்னு அது காசு. ஆமாம், ஒரு பிளைட்டுக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டா ஹால் கிடைச்சிரும் அங்கே. அப்போது இன்விடேஷன் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், சில பேருக்கெல்லாம் கொடுக்குறோம். கொடுக்கும்போது எங்கள் கல்யாணத்துக்கு வந்தது ஒரு 40 பேர் தான். அவ்வளோதான் வந்தாங்க? அவ்வளோதான் வந்தாங்க. கடன் வாழ்க்கை சாட்சி இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலை மேரேஜ் பண்றீங்க. சோ இந்த மேரேஜ் செக்மெண்ட் பேசி உங்க லைஃபை கண்டினியூ பண்றது உங்க மனைவி கூட டிராவல் பண்றாங்க இது வரைக்கும். ஆமாங்க. அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம். கண்டிப்பாங்க. அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம கண்டிப்பாங்க. எஸ், தேங்க்யூ.